சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல்வாதிகளும் போதைப்பொருள் மாபியாக்களுடன் தொடர்பு. அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு. மக்கள் போராட்ட முன்னணி நடவடிக்கை. யாழ் பல்கலைக்கழக பதவி வெற்றிடம் தலையிடும் ஆளும் தரப்பு எம்பி. யாழில் கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நாளை ஆரம்பம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பங்கேற்பு. டில்லி கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை பார்வையிட்ட பிரதமர் மோடி. சதி செயலுடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது. பிபிசிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய தயாராகும் ட்ரம்ப். மன்னிப்பு கோருமாறும் கோரிக்கை. தொடர்வட விரிவான செய்திகள். தமிழ் அரசியல்வாதிகள் போதைப்பொருள் மாஃபியாக்களுடன் தொடர்பு பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அண்மையில் போதைப்பொருள் விவகாரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் நண்பரின் கட்சியில் இடம்பெற்ற கைதை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் போதைப்பொருள் விவகாரத்துடன் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் அமைச்சர் சந்திரசேகரிடம் கேள்வி எழுப்பிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று, போலீஸ் இருக்கின்றது என்று, அதில் உண்மை இருக்கின்றது. ஆனால் இராணுவம் போலீஸும் வேறாக இல்லை. அங்கு இருக்கின்ற மாபியாக்கள், அப்ப அந்த மாபியாக்களோடு இணைந்திருக்கின்றது. அந்த மாபியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள். அப்ப அது மாத்திரமல்ல, அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற இராணுவத்தின் மீதோ ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற போலீசார் மீது பழி சொல்ல முடியாது. ஏனென்றால் அதில் இருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. அதை ஒன்று மறந்துவிடக் கூடாது. வேற எதுவுமே இல்லை. உங்களுடைய அரசியல் கட்சிகள், உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாபியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார். உங்களுடையதல்ல, உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. வடக்கில் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்திலை போலவே அரசு திணைக்களங்களில் ஆளுந்தரப்பின் அதிகார தலையீடுகள் தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றது போல நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளில் ஆளுந்தரப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதிகமாக தலையீடு செய்வதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆளணி அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதில் பெரும் இழுபறி நிலை காணப்பட்டு வந்தது. பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அதனை கண்டித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தது. அதன் பின்னணியில் பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கடந்த வாரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெற்றிடங்களை நிரப்பும் போது தனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடனேயும் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை இழக்க வைக்கின்றது எனவும் குறித்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமக்ரி தர்ம மகா சங்க சபையின் 170வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு புத்தகங்கள் கையளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர், யாழ் மாவட்ட செயலர், யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஆகியோர் பங்கேற்றனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் மீது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்தனால் நேற்றைய தினம் குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. செல்வம் அடைக்கலநாதன் தனது கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினர் சுரேஷ் என்பவருடன் தொலைபேசியில் உரையாடுகின்ற ஒரு குரல் பதிவில் பல்வேறு விடயங்கள் உரையாடப்படுவதுடன்
செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் என்ற நபரை உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். குறித்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளாரா அல்லது கொலை செய்யப்பட்டுள்ளாரா என்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அக்கறை கொள்வதாக இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார். எனவே இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் போதைப்பொருள் ஒழிப்பில் அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் கிரிந்த பகுதியில் கடல் வழியாக கொண்டுவரப்பட்டு நிலப்பகுதியில் மாற்றப்பட்ட 300 கிலோகிராமுக்கு அதிகமான போதைப் பொருட்களுடன் 8 சந்தேக நபர்களை மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர். கிரிந்த அந்தலகலவெல்ல கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திஸ்ஸமகாராம பகுதிக்கு கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கொண்டுவரப்படுவதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொசான் ஒழுக்கலவிற்கு தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இன்று அதிகாலை கிரிந்த அந்தகல வெள்ள கடற்கரையில் விசேட நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி ஆழ்கடலில் இருந்து பல நாள் மீன்பிடி படகு ஒன்றில் கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் சிறிய படகு ஒன்றிற்கு மாற்றப்பட்டமை தெரிய வந்துள்ளது. சிறிய படகில் கடற்கரை நோக்கி கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் கயிறு ஒன்றின் உதவியுடன் கடலில் மிதந்து விடப்பட்ட நிலையில் அவற்றை எடுத்துச் செல்ல வந்த 7 சந்தேக நபர்கள் கடற்கரையில் வைத்து காவல்துறையினரால் முதலில் கைது செய்யப்பட்டனர். கடலில் மிதந்து கொண்டிருந்த போதைப் பொருட்கள் அடங்கிய 19 பொதிகளும் கரைக்கு கொண்டுவரப்பட்டு கிரிந்த காவல்துறை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. சுமார் 345 கிலோகிராம் எடையுள்ள இந்த போதைப் பொருள் கெரோயின் என சந்தேகிக்கப்படுகின்றது. கிரிந்த காவல்துறை நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட 7 சந்தேக நபர்களை தவிர மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 6 வாகனங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த காரணங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று பிற்பகல் பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாக்கிய போதே முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தார். சுற்றுலா அமைச்சின் கீழ் உள்ள 4 நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட நேரடி மருத்துவ காப்புறுதிக்காக சட்டவிரோதமாக ஒரு தனியார் தரகர் நிறுவனம் நியமிக்கப்பட்டதன் மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடக்கு மாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நடாத்துகின்ற கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டு பூங்காவில் நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிகழ்வில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கண்காட்சி எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண குடாநாட்டில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை தயாரிக்க மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் யாழ் மாநகர சபைக்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை வரும் ஜனவரி 22ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ரோகித அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனுவை வைத்தியர் உமாசுகி நடராஜா தாக்கல் செய்திருந்தார். 2017ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குப்பைகள் மற்றும் கழிவுகளை திறந்த வழியில் எரிப்பதை தடை செய்து வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டதாகவும் அந்த வர்த்தமானி அறிவிப்பின் அடிப்படையில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் சட்டத்தரணி தபேந்திரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனை பரிசீலித்த அமர்வு குறித்த திட்டத்தை உருவாக்கும் போது தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பில் கவனம் செலுத்துமாறு மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உத்தரவிட்டதுடன் மனுவை மீளவும் ஜனவரி 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவும் உத்தரவிட்டிருந்தது.
டெல்லி கார் குண்டு வெடிப்பில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் கூறியுள்ளார். டில்லி செங்கோட்டை அருகே காரை வெடிக்கச் செய்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதில் 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 16 பேர் காயமடைந்து LNJP மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை நேற்று முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார். இந்த நிலையில் பூட்டான் சென்றிருந்த பிரதமர் மோடி இன்று மதியம் டில்லிக்கு திரும்பினார். உடனடியாக மருத்துவமனைக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர்களின் உடல் நலத்தையும் பிரதமர் கேட்டறிந்தார். பிபிசியின் பிரபலமான பனோரமா ஆவண நிகழ்ச்சியில் தனது உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டமைக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிபிசி தனது பிரபலமான பனோரமா ஆவண நிகழ்ச்சி பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதான சர்ச்சை அந்த நிறுவனத்தின் முக்கிய பதவிகளை அசைத்துள்ளது. இதன் அடிப்படையில் பிபிசி இயக்குநர் நாயகம் டிம் டேவியும் செய்திப்பிரிவின் தலைமை நிர்வாக அதிகாரி டெபோரா டர்னஸும் தமது பதவிகளை துறந்துள்ளனர். பனோரமா ஆவண நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டதால் அது பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதான சர்ச்சை மற்றும் விமர்சனங்களை தொடர்ந்து இருவரும் பதவி விலகினார்கள். இந்த நிலையில் 2021 ஆண்டு ஜனவரி 6 வெளியான நிகழ்ச்சியில் தனது உரை கொலை செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்ட விதம் ஏமாற்றமானது என அமெரிக்க அரசு தலைவர் கூறியுள்ளார். பிபிசி நிறுவனம் மன்னிப்பு கோரி இழப்பீடு வழங்காவிட்டால் $1 பில்லியன் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறினார். இந்த நிலையில் கடிதத்தை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் சரியான நேரத்தில் நேரடியாக பதிலளிப்போம் எனவும் பிபிசியின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல்வாதிகளும் போதைப்பொருள் மாபியாக்களுடன் தொடர்பு, அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக CIDயில் முறைப்பாடு, மக்கள் போராட்ட முன்னணி நடவடிக்கை. யாழ் பல்கலைக்கழக பதவி வெற்றிடம், தலையிடும் ஆளுந்தரப்பு MP. யாழில் கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நாளை ஆரம்பம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பங்கேற்பு. டில்லி கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை பார்வையிட்ட பிரதமர் மோடி, சதி செயலுடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது. பிபிசிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய தயாராகும் ட்ரம்ப், மன்னிப்பு கோருமாறும் கோரிக்கை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.